இந்த பதிவு எதுக்காகனா, ரீசென்ட்டா பெஹல்காம்ல நடந்துச்சுல்ல, அந்த துப்பாக்கிச் சூட மையப்படுத்தி நெறைய பேரு சோசியல் மீடியால என்ன பண்றீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போர் மூலியமா தக்க பதிலடி குடுக்கணும்னு போடுறீங்க. அது சரியான தீர்வே கிடையாது தலைவரே. காரணம் என்னன்னா, இப்போ உள்ள டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு போர்னா ராணுவத்தில 2 ராணுவங்கள் மட்டும் போர் அந்த துப்பாக்கிச் சூடு நடத்திக்காது. ட்ரோன் இருக்கு, மிசைல்ஸ் இருக்கு, அணு ஆயுதங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க நம்மளோட மெட்ரோ சிட்டி மும்பை அடித்தாலும் சரி, நம்ம அவங்களோட கராச்சி அடித்தாலும் சரி, பாதிக்கப்பட போகிறது என்னமோ சாமானிய மக்களோட உயிர் தான். இதனால் தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. போர் மூலயமா ஒரு தீர்வு வந்ததுன்னு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள், வாய்ப்பே இல்லை. அது எக்ஸ்ட்ரீமுக்கு போய் முடியாதுங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு நாடு விட்டு கொடுத்துட்டு வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்க. இது ஏதோ ஒரு விஷயத்தை யாரையோ பாதிக்குது. எடுத்துக்காட்டுக்கு விசிக கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, அவர் ஒரு குழுவில் இருந்தப்ப காஷ்மீர் போனதை வச்சு அங்கே உள்ள மக்கள் வந்து 360 அதாவது நீக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அங்கே உள்ளவங்க வந்து தீவிரவாதிகள் கிடையாது, அவங்க போராட்டக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து சொல்கிறார். இது வந்து இங்கே உள்ள ஏதோ ஒரு தரப்பை வந்து எப்படி சொல்கிறதுனா கோவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. அதே போல் அண்ணன் பாண்டே அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இது மாதிரி கேட்குறாங்க, இது மாதிரி இவ்வளோ பெரிய துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு, பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏன் அங்கே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. இது யதார்த்தமாக கேட்குற கேள்வி. இதுக்கு வந்து அவர் ஒரு பதில் காரணத்தோடு கூறினாலும் அவர் சொல்கிற தோனி வந்து இவங்க ஏன் இவ்வளோ திமிராக பதில் சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் யாரையோ கோவப்படுத்துகிற மாதிரியோ இல்லை தூண்டி விடுற மாதிரியோ நீங்கள் பேசுகிறது ஏதோ ஒரு விதத்தில் வன்முறையையோ போரையோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி பொறுப்பு சார்ந்த மக்கள் வந்து கொஞ்சம் சமூக அக்கறையோடு பேசணும்னு என்னோடய தாழ்மையான கருத்தை உங்கள்கிட்ட தெரிவித்து நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கு நல்ல கருத்தை உருவாக்குவோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.